நான் பக்தியினால நான் பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. பரமனே பரமயோகி இவர் அப்படி இல்லை, பக்தனாகவே பாட்டு பாடுகிறார். நான் எதுக்காக இங்கே பாட்டு சொல்றேன்? எத்தினால் பக்தி செய்வே செய்கேன், என்னை நீ இகழ வேண்டா. நடராஜ பெருமானே, உனக்கு தான் பக்தி இல்லையடா, நீ எதுக்காகடா எதுக்குனால பக்தி செய்கிற அப்படின்னு என்னை திட்டாத. நான் உண்மையை சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற தெய்வ அருள் தான், வேறு ஒரு காரணமும் இல்லை. நிறைய பேர் நிறைய பிரவச்சனம் பண்ற பிரவச்சனம் 100வது பட்டாபிஷேகம் இவ்வளவு சீக்கிரம் வர முடியுமான்னா அது தெய்வ அருள் தான். ரெண்டாவதாக கீரனூர் என்பது அநேகமாக ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இட்ஸ் எ ஸ்மால் வில்லேஜ், பெரிய இடமாவும் இல்லை. அது அப்பேற்பட்ட இடத்துல 4 கிராமத்தினுடைய அந்த குளத்தை அவ பேர்ல எழுதி அந்த ஆட்கள் இங்க வந்து அதை தூக்கணும். அவ கரெக்டா வந்துடுவா. 150 பேர் ஒரு பக்கத்துக்கு நிற்கணும். அதோட 3 நாள் தூக்கணும். 3 நாள்ல கடைசி நாள் எப்படின்னா எல்லையை சுத்தி வரணும். எல்லையை சுத்தி வர்றதுங்கிறது விளையாட்டு இல்லை. அதாவது ஒன்றும் ரோடெல்லாம் கிடையாது, இன்னைக்கும் ரோடு கிடையாது, இன்னும் தூக்குறா. நீங்க போய் வேணா பார்க்கலாம். இப்போ சேர சின்னது பண்ணியிருக்கா, என்னால் இவாள் தூக்குறதுக்கு ஆள் இல்லை, சின்னது பண்ணியிருக்கா. ஆனா பெரிய தேராவா இருந்த போதே தூக்கின கிராமத்தார்கள் இருந்திருக்கா. 4 கிராமத்துல 4 குளம். இந்த 4 குளத்தினுடைய மீன் பிடிக்கிற அந்த வருமானம் பூரா அவர்களுக்கு. அதனால அவர்கள் இதை வந்து தூக்கின்றதா. தூக்கி அந்த கிராமத்துல தேர் உள்ள வரும்போது பிரமாதமா இருக்கும். அது ஒரு புகழ். கீரனூருக்கு அது ஒரு புகழ். இன்னொரு புகழ் சொல்றேன் பாருங்க. அந்த ஊர்ல கலையில் சிறந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கா. என் வயசுக்கு ரொம்ப வருஷமா ஒத்துரும் புகழ் பெற்று அது மாதிரி கீரனூர்ல இருந்து வரலேன்னு இருந்தேன். ராமூர்த்தி வந்துட்டார். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு நடுப்புற ஒத்துருமே வரல. எல்ஆர்வி அவர் தான் எழுத்தாளர். அவர் வந்தார். அவர் எழுதியிருக்கார் அவருடைய புஸ்தகத்துல இந்த தேரை பத்தி. அதாவது உங்க அந்தந்த ஊருடைய சிறப்பை எழுதுன்னு சொல்லும் போது எங்கள் ஊர் சிறப்பு அப்படின்னு எழுதியிருக்கார். அதுல எழுதியிருக்கார், இது மாதிரி தேர் இழுக்கிறப்படுறது தான் எல்லா ஊர்லயும், தேர் தூக்கப்படுறது எங்க ஊர்ல தான் அப்படின்னு எழுதியிருக்கார். இது மாதிரி சிறப்பு வாய்ந்த இடத்துல இருந்து வந்தவர் தான். கீரனூருக்கு இவர் பேர் சேர்த்தாரா, கீரனூர் இவருக்கு பேர் சேர்த்தாருங்கிறது தெய்வத்தினுடைய அருள். வேற புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. திண்ணை ராமாயணம் அப்படின்னு அவர் பேர் வச்சதுனால நான் நினைச்சேன் திண்ணையிலேயே இது நடக்கட்டுமேன்னு, எங்க வீட்லயே நடக்கட்டுமேன்னு நினைச்சேன். ரெண்டாவது தெய்வத்தினுடைய பலத்துல அது எப்படியோ நன்னா நடந்தேறது. எனக்கு என்ன சந்தோஷம்னா 100வது பட்டாபிஷேகத்தையும் நான் இங்கிருந்து கலந்து இதுக்கு ஒரு பாராட்டுரையும் என்னால சொல்ல முடியாத ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்காருங்க. சந்தோஷம். நன்றி. திரு எதிரணி விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய பாராட்டு கவிதையை வாசித்த பிறகு சொற்பொழிவு துவங்கும். கவிதை பேப்பர் இருக்கு. பட்டாபிராமனுக்கு 100வது பட்டாபிஷேகம் நடத்தும் ஆன்மீக சிரோன்மணி திண்ணை ராமாயண சிற்பி கீரனூர் ராமமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டு கவிதை. வளருகின்ற நம் வயதிற்கேற்ப தெய்வ வடிவத்தை காட்டி ஞானம் ஊட்டுகின்ற நிலையான மதம் இந்து மதமேயாகும். நில உலகில் பிறந்து வளர் குழந்தைகளுக்கு சிலை ஒன்றை காட்டி அதை தெய்வமாக சிந்திப்பாய் வந்திப்பாய் என்று சொன்னால் கலைவயிலும் சிறு குழந்தை அறிவின் எல்லை கருத்துக்கு புரியுமா அத்தத்துவங்கள். குழந்தைக்கு முதல் தெய்வம் அன்னையாகும். கூறுவது இந்து மத வேதமாகும். மாத்ரு தேவோ பவ.
அழகு வளர குழந்தை வளர்ந்த பின்னர் அப்பாவும் தெய்வம் என அறியச் செய்வர் பித்ரு தேவோபவ. மழை சிந்தும் மொழி மாறி பள்ளி செல்லும் மலர் வயதில் ஆசிரியர் தெய்வம் என்ற ஆச்சாரிய தேவோபவ. பிழையில்லா நற்கருத்தை உணர்த்தி பின்னர் புவனம் யாவும் தெய்வம் என போதிப்பார்கள். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இப்படியாய் படிப்படியாய் இறைஞானத்தை இவ்வுலகில் இந்து மதம் அன்றி வேறு செப்பு மதம் செப்பமுறை சொல்லு மதம் உண்டா? அறிவு சிந்தனைக்கு இடமளிக்கும் இம்மதத்தில் எத்தனையோ காவியங்கள் உண்டென்றாலும் இது தர்மம் இது நியதி என்று கூறி எப்போதும் வழிகாட்டும் ஒளி விளக்காய் இலங்குவது ராமனின் கதையே ஆகும். எத்தனை நாள் பார்த்தாலும் நிலவு வட்டம் இன்பத்தை தருவது போல் ராமகாதை எத்தனை நாள் கேட்டாலும் கசப்பதில்லை, எத்தனை பேர் சொன்னாலும் அலுப்பதில்லை. தித்திக்கும் செந்தமிழில் ராமகாதை செய்தளித்த கம்பனை வெல்வதற்கு இப்புவியில் யாரும் இன்னும் பிறக்கவில்லை, இன்னொருவர் இனியும் வரப்போவதில்லை. சொல்லழகும் சுவையழகும் பெருக்கெடுத்து தொடரும் கவி ஓட்டத்தில் மின்னுகின்ற வில்லழகும் கல்லழகும் விருத்தப்பாட்டின் விதையழகும் கதையழகும் சீதை என்னும் நல்லழகும் சூர்பனகை நடைபெறுகின்ற நட்டுவாங்க ஜதியழகும் குகனார் கோபம் கொள்ளழகும் விரித்துரைக்கப் போமோ தமிழர் கொடுத்து வைத்த புனிதர்கள் என்றே சொல்வேன். தொண்டுக்கு லக்குவனை தூய்மையான தோழமைக்கு குகந்தன்னை கனலை போன்ற கண்கண்ட கற்புக்கு சீதை தன்னை கடைபிடிக்கும் அறத்திற்கு ராமன் தன்னை நன்றிக்கு கும்பகர்ணன் தன்னை வீரம் நல்நேயம் சொல்லுக்கு அனுமன் தன்னை அன்புக்கு பரதன் தன்னை காட்டுகின்ற அகிலத்தின் அறவிளக்கு ராமகாதை. இத்தகு பெருமை பெற்ற காவியத்தை எளிதாக யாவருக்கும் ஏற்றதாக தத்துவம் தர்மம் விதி இவைகள் எல்லாம் சராசரி மனித வாழ்வில் எந்த வண்ணம் ஒத்திகை பார்க்கிறது என்பவற்றை உணர்த்ததற்கு திண்ணை ராமாயணம் என்ற புத்தம்புது உத்தியிலே கதை புனிந்து புதுமையினை புரிகின்றார் ராமமூர்த்தி. திண்ணையிலே கதை சொல்ல ஆரம்பித்து சிங்கப்பூர் வரை சென்று புகழை பெற்றார். திண்ணையிலே கதை சொல்ல ஆரம்பித்து சிங்கப்பூர் வரை சென்று புகழை பெற்றார். சொன்னைய பொருட்சுவையால் ராமகாதை தொடர் சொற்பொழிவாற்றி 100 என்ற எண்ணிக்கத்தை 100 முறை சொல்லிவிட்டார். சதம் மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவன் போல் சாதனையை இவர் சிறப்பாய் நிகழ்த்திவிட்டார். சதம் கண்ட திரைக்கதா நாயகன் போல் தனித்து நின்று பெரிய புகழ் பெற்றுவிட்டார். சதமாகும் பட்டாபிஷேகம் செய்து சந்ததமும் ராமன் அருள் பெற்றுவிட்டார். தீராத தமிழ் காதல் ஆர்வத்தாலே தேய்ந்தொய்ந்த சிந்தனையின் சந்திப்பாலே நூலோடு மதிநுட்ப பேச்சினாலே 100 முறை ராமனுக்கு மகுடம் சூட்டி பேரான பெருங்கருணை பெற்றுவிட்டார். பேர் பெருமை சீர் சிறப்பு மேலும் பெற்று பாராளும் விருதுகள் நலங்கள் பெற்று பல்லாண்டு வாழ்க என போற்றுகின்றேன். வணக்கம். திரு எதிரடி விஸ்வநாதன் அவர்கள் பாரதி நெல்லையப்பர் என்ற மன்றத்தின் தலைவராக இருந்து கொண்டு மகாகவி பாரதியாருக்கு தேசிய அந்தஸ்து விருது கொடுக்க வேண்டும் என்று போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, என்னுடைய அருமை சகோதரி திருமதி சுதா சேஷன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருமதி சுதா சேஷன் அவர்கள் சுந்தரகாண்டத்தை மிகச் சிறப்பாக எழுதி அத்தனை புஸ்தகமும் விற்று போய்விட்டது. நான் சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது என்று கூறி அவர்களை வருக வருக என்று கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இனி சொற்பொழிவுக்குள்ளே நுழைவோம். ஓ ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் விரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கிலி. பக்தியுடன் தமிழையும் கலந்தூட்டி என் தாயார் தங்கமாலின் திருவடிகளை சரணம். ஆச்சாரியன் மூவர் அடி போற்றுகின்றேன்.
சொற்பொழிவை துவங்குவதற்கு முன்பாக எல்லோரும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. மிக சிறப்பான முறையிலே நேற்றைய தினம் வாலியின் மோட்சத்தை பார்த்தோம். ஒரு விலங்கு நிலையில் இருந்த வாலி ராமபிரான் அறிவுரை கேட்டு மனித நிலைக்கு உயர்ந்து அந்த ராமபிரான் யார் என்பதை உள்ளுணர்விலே உணர்ந்து மூவர் நீ முற்றும் நீ மற்றும் நீ என்று தெய்வ நிலையை அடைந்தான் என்ற அளவிலே நேற்றைய தினம் பார்த்தோம். சுக்கிரவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து முடித்த பிறகு சாதுர்மாசியம் என்று சொல்லப்படுகின்ற மழைக்காலம் வந்த காரணத்திலே அந்த 4 மாத காலத்திலே பிரிந்திருந்த மனைவியோடு இருந்து வாழ்வை நடத்தி பிறகு முடிந்த உன் சீதாதேவியை தேடுவதற்கு உன் சேனைகளோடு வந்து சேர் என்று சொல்லி புறப்பட்டு போனார் ராமபிரான். அந்த 4 மாதம் முடிந்த பிறகும் சுக்கிரவன் வரவில்லை. உடனடியாக லட்சுமண சுவாமி அனுப்பி நிலை தெரிந்துவார் என்று அனுப்பி வைத்தார்கள். கோபத்தை காட்டாது என்று அறிவுரை கூறினார் ராமபிரான். ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார், லட்சுமண சுவாமி வர்ற வேகம் சீற்றம் ஏதாவது ஆபத்தில் முடியுமோ என்று வாலி இறந்து போன வாலியின் மனைவி தாரையை முன்னு கொண்டு நிறுத்தினார். நான் நேற்றைய தினம் இந்த 3 நாட்களாக சொல்லி வருகின்றேன். வால்மீகியிலே வருகின்ற சில வர்ணனைகளும் கம்பராமாயண வர்ணனைகளும் சற்று மாறியிருக்கும். தமிழ்நாடு பண்பாட்டுக்கு ஏற்ற பல நிகழ்ச்சிகளை வர்ணனைகளை கம்பர் மாற்றியிருக்கிறார். மூல கதையை மாற்றவில்லை. ஆனால் தமிழ்நாடு பண்பாட்டை ஒட்டி இருப்பதனாலே லக்ஷ்மணன் வந்தபொழுது தாரை இருந்த நிலை வால்மீகி சொன்னதை விட்டு விட்டு கம்பர் சொன்னதை ஏற்போம். கணவனை இழந்த கைம்பன் கோலத்திலே நின்றாள் தாரை. கோபத்தோடு வந்த லக்ஷ்மணனுக்கு அந்த கைம்பன் கோணத்திலே தாரை நின்றதை பார்த்து கண்ணீர் விட்டு புகுத்தார். என் தந்தை இறந்ததாலே என் 3 தாய்மார்களும் இந்த நிலையில்தான் இருப்பார்களோ என்று ஐயுற்று மனதிலே கலங்கினார். உடனடியாக சுக்கிரவனுக்கு செய்தி போக அவன் கல் மயக்கத்தினாலே இருந்த காரணத்தினாலே உரிய நேரத்திலே வரவில்லை என்பதை உணர்ந்து ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்க ஆலோசனை நடந்தது. நண்பர்களே, ராமாயணம் சொல்லும் பொழுதும் மற்ற இதிகாச புராணங்களை நாம் வர்ணிப்பதும் வெறும் கதை போக்குக்காக அல்ல. அது உள்ளே பொதிந்து கிடக்கின்ற சில நீதி கருத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய நியதிகளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.